ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்கிறேன். இந்த கதை நீங்கள் நடந்துதா நடக்கலையா அப்படிங்கிறத ஆராயாமல் இந்த கதை நமக்கு என்ன கருத்துக்களை சொல்லுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ கதைக்கு போகலாம். ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு பயங்கர போர் வெறி இருந்தது. அதனால் தனக்கு தெரிந்த நாடுகளை எல்லாத்தையும் வெற்றி பெற்று தன்னோட ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். அதுக்கும் மேலே அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு அடிபணியாத நாடுகளை எல்லாத்தையும் தீக்கி இரையாக்கிட்டான். இப்படியாக அவன் ஒரு பெரிய வீரனாகவும் பராக்கிரமசாலியாகவும் இருந்தான். அவன் பெரிய சக்கரவர்த்தியின் பேர் எடுத்துட்டான். அதனால் அவனுக்கு பயந்துக்கிட்டு நிறைய நாடுகள் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். கப்பம் என்றால் வரி என்று சொல்வார்களே, அந்த காலத்தில் கப்பம் என்று சொல்வார்கள். வரி கட்டினாங்க. இப்படியாக அவனுக்குள்ள அந்த போர் வெறி கொழுந்து விட்டு இருந்ததுனால அவனுக்குள்ள அந்த வீரம் பராக்கிரமம் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு பெரிய கர்வம் பிடிச்சவனாக ஆக்கிச்சு. கர்வம், திமிரு, இருமாப்பு எல்லாம் அவங்கிட்டக்க இருந்தது. ஒரு நாளைக்கு அவன் என்ன பண்ணான்னா, காட்டுக்கு வேட்டையாட போகிறான். காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அங்கே உள்ள விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுறான். வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு முனிவர் கண்ணை மூடி தவம் செய்து கொண்டிருக்கிறாரு. உடனே அந்த முனிவரை பார்க்குறான். பார்த்துட்டு சுவாமி அப்படின்னு கூப்பிட்றான். கூப்பிட்டோடனே அந்த முனிவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. என்ன அரசனே அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே இவன் சொல்கிறான், இது போல் நான் நிறைய நாடுகளை வெற்றி கொண்டு என்னுடைய அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்திருக்கேன். நிறைய செல்வங்கள் என்கிட்ட இருக்குது. எல்லாமே இருந்தும் எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை. எனக்கு நிம்மதி கிடைக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த முனிவர் எல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நான் செத்தாதான் உனக்கு நிம்மதி, நான் செத்தாதான் உனக்கு என்ன எல்லா வகையிலையும் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிடுறான். உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் செத்தால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும், நான் செத்தால்தான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்கிறார். சொன்ன உடனே இந்த அரசனுக்கு திடுக்கிட்டு பார்க்குறான். என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துடுது அரசனுக்கு. இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். நான் அரசன் இவ்வளவு தூரம் கேட்குறேன், அதுக்கு சரியாக பதிலளிக்காமல் எவ்வளோ திமிராக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த அரசன் முனிவரை பார்த்து சொல்கிறான், போலி துறவியே, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். நான் அரசன் தெரிஞ்சும் நீ இவ்வளோ தூரம் இருமாப்போட பேசுகிற. அதனால் நீ இருக்கிறத விட நீ சொன்ன மாதிரியே உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு வாளை எடுத்து உருவி அவரை கொல்ல போகிறான். கொல்ல போன உடனே அந்த துறவி நிறுத்து நிறுத்து அப்படின்னு கத்துறார். உடனே நிறுத்தி பார்க்குறான். ஆனால் முட்டாளே, நீ செய்கிற செய்கையின் மூலமாக உன்னுடைய முட்டாள்தனம் தெரியுது. நான் என்று சொன்னது, நான் என்ற உங்ககிட்ட இருக்கிற அகங்காரம், திமிரு, இருமாப்பு இதெல்லாம் நீ போனாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு முனிவர் சொல்கிறார். இதிலேருந்து நீ உன்னுடைய திமிரு, அகங்காரம், ஆணவம் இதெல்லாம் நீ நிறுத்தினாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அரசனுக்கு உடனே முனிவருடைய காலில் மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செய்துட்டேன். நான் இத்தனை நாள் ரொம்ப கர்வமாக இருந்தேன். இந்த கர்வம்லாம் நீங்கி எனக்கு நல்லருள் புரியுங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அரசன் முனிவர் அவருக்கு ஆசி வழங்கி இனிமேல் கர்வம் கொள்ளாதேன்னு சொல்கிறார். இதுதான் இந்த கதை. இந்த கதை மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வது என்னென்னா, நாம் என்ன தான் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, கர்வம் என்பது நமக்குள்ளே இருக்கவே வேண்டாம். கர்வம் இருந்தாலே நமக்கு பல பாதிப்புகள் ஏற்படும். அதனால் கர்வம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.